சிறுமலை பேருக்கு தகுந்த மாதிரியே சின்னது ஆனால் அழகானது. வந்துட்டோம். திண்டுக்கல்லேருந்து வெறும் 25 கிலோமீட்டர் உள்ள இந்த மலை வெறும் 1200 அடி ஹைட்டு தான். பெண்டு பார்த்தீங்கன்னா வெறும் 18 பெண்டு தான். சுற்றளவு பார்த்தீங்கன்னா 60,000 ஏக்கர், அதாவது 200 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன மலை தான் இது. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மலையினுடைய சிறப்பு, அதாவது முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவ குணம் நிறைந்த இந்த ஊரில் தான் அகஸ்தியர் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. ஆமாம், சிறுமலையில் தான் அகஸ்தியர் வாழ்ந்தாராம். அகத்தியபுரம்னு இங்கே ஒரு ஊரே இருக்குது. ஆனால் சாதி பேரில் ஒரு ஆறே இருக்குது. ஆமாம், அந்த ஆறுக்கு பேர் சாதி ஆறு. அது வைகையில் போய் கலக்குது. வெள்ளிமலை முருகன் கோயில் சிறப்பு வாய்ந்ததுங்க. 17வது பெண்டில் உயர் கோபுரம் ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த கோபுரத்தில் ஏறி நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல பாதி தெரியுது. இந்த 17வது உயர் கோபுரத்திலிருந்து பார்க்குறப்ப சிறுமலையை சுற்றி இருக்க ரவுண்டு வியூ கம்ப்ளீட்டாக தெரியுது. எல்லா மலைகளும் இங்கேருந்து பார்க்குறப்ப தெரியுது. ஏன் திண்டுக்கல்ல பாதி இங்கேருந்து பார்க்குறப்ப தெரியுது. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் இறங்குற ஒரே மலை இதுதான். பெருசாக இங்கே எதுவும் இல்லைனாலும் கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது. காலையிலிருந்து மாலை வரை ஒரு நாள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்திங்கன்னா போர் அடிச்சிடும். இந்த பாருங்க, உட்காந்துட்டாங்க பாருங்க, போர் அடிச்சு. எல்லா பழத்தை விட பலாப்பழமும் வாழைப்பழமும் நிறைய கிடைக்கும். ஆனால் விலை கீழே விட 3 மடங்கு அதிகம். இங்கே போனால் பலாப்பழம் வாங்காமல் வராதிங்க. நாங்கள் ஒரு பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். மற்ற பழங்களை விட பலாப்பழம் பயங்கரமான சுவையாக இருந்துச்சு. இந்த கூட்டத்தில் பச்சை சட்டை போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு மட்டும் பலாப்பழம் கிடைக்கவே இல்லை. நீயே பலாப்பழம் மாதிரி தான்டா இருக்க, உனக்கு எதுக்குறா பலாப்பழம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாங்கள் பலாப்பழம் தரல. அதனாலே அவருக்கு கோவம் வந்து என்னை அடிக்கிறாரு. போனால் போதுன்னு ஒரு பலாப்பழம் வாங்கி அவர் கையில் கொடுத்துட்டோம். அங்கே போய் அது சாப்பிட வரல, அதையும் நாங்கள் தான் சாப்பிட்டோம். மதியம் ஆயிடுச்சு. காலையிலே நேரத்திலேயே வந்துட்டோம். காலையிலையும் சாப்பிடல, மதியானமும் சாப்பிடல. பயங்கர பசி. இவ்வளோ பசியிலையும் கேமரா வந்தோடனே ஸ்டைலாக பாருங்கள். சில ஹோட்டல் இருக்குன்னு விசாரிச்சப்ப இங்கே பெருசாக ஒன்றும் ஹோட்டல் இல்லை, நீங்கள் சாப்பிடணுன்னா கீழே தான் போகணும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு காமெடி பண்ணுவார் பாருங்க நம்ம பலாப்பழத்தார். தெரியவேடா நான் தெரியவில்லடா, தெரியல எப்படி இருக்கு தள்ளி வேடா கொஞ்சம் தெரிய பாரு, 4 பேர் தெரியும். நினைக்கிற மாதிரி உணவுகள் கிடைக்காது, வெறும் பழங்கள் தான் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு பயங்கரமா மலையில பசி எடுக்கும். வீட்டில் தேடி பார்த்தவா ஹோட்டல் பொன்ராம் இருந்துச்சு. பொன்ராம்ல சாப்பாடு நல்லா இருக்கும், பிரியாணியோட சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்க கடைசியா ஒரு ஸ்டில் எடுத்துட்டு அங்க இருந்து சரி போற வரைக்கும் தாங்குற மாதிரி ஏதாவது சாப்பிடலாமேன்னு பார்த்தா இங்கேயும் ஒன்றும் எடுபடல. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. பக்கத்தில் என்ன ஹோட்டல் இருந்துன்னு கேட்குறப்ப பொன்ராம் இருந்துச்சு. பொன்ராமுக்குள்ளே போய் சாப்பிட்லான்னு போனோம். உள்ளே போனப்போ தான் தெரிஞ்சுது அவங்க 50வது வருஷத்தை கொண்டாடுறாங்க. சரியான நேரத்தில் தான் வந்திருக்கோம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அங்கே தான் அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. யாருமே இல்லை. என்ன சார் இது, யாருமே இல்லை, இன்னைக்கு ஹோட்டல் இருக்கா இல்லையா அப்படி 12:30 ரெடி ஆயிருப்பா அப்படின்ட்டாங்க. வாங்கடா ஓரமாக உட்காந்து ஒரு அரட்டையை போடுவான்னு போடுறப்ப திடீர்னு வீடியோ போடுறான்னானுங்க. வீடியோ போடுறப்ப திடீர்னு பிரியாணி வந்துருச்சு. சரி நம்ம பசங்கள்லாம் சாப்பிட்டு நம்ம வீடியோ எடுப்போம்னு எடுத்துட்டு இருந்தேன். அவனுங்களும் எடுறான்னு சொன்னானுங்க. அப்பயே எனக்கு டவுட்டு. திடீர்னு பார்த்தா தட்டில் ஒன்னையும் காணோம், எல்லாம் காலி ஆயிடுச்சு. இன்னும் வீடியோ எடுத்துட்டு இருந்தா வெறும் தட்டு தான் கிடைக்கும், பொறுத்தது போதும் பொங்கியலுன்னு நான் களத்தில் இறங்கிட்டேன். பிரியாணி நல்லா அருமையாக தான் இருந்துச்சு, சிக்கனும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஹோட்டலினுடைய ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கறி இருக்கு பாருங்க, நல்லா பஞ்சு மாதிரி வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிக்கல் போனீங்கன்னா பொன்ராம்ல மட்டன் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. அப்படியே நமக்கு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணி விட்டுருங்க.